தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கடைசி தோட்டா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் நவீன்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ராதா ரவி, வையாபுரி, கொட்டாச்சி, வனிதா விஜயகுமார் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் சோதனைக்கு வரதா தகவல் அறிஞ்சு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு விடுதியில் ஒரு அறையில் அடைச்சி வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ராதா ரவி, தேனிலவுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் அவருடைய மனைவி, தன்னுடைய மகனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருக்கக்கூடிய கொட்டாச்சி அவருடைய குடும்பம், அதே போல் பிராங்க் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய 4 நண்பர்கள் அவருடைய குழு, பிறகு கள்ளக்காதலியுடன் வந்திருக்கக்கூடிய வையாபுரி, இவங்க எல்லாம் அந்த விடுதியில் தங்கியிருக்காங்க. இந்த விடுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் மர்மமான முறையில் அந்த விடுதியில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கான பின்னணியை விசாரிக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரியாக களமிறங்குறாங்க வனிதா விஜயகுமார். அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலைக்கான பின்னணி என்ன, எம்எல்ஏ உடைய பணம் என்ன ஆச்சு, இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் பதில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த கடைசி தோட்டா. இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ராதா ரவி தன்னுடைய அனுபவ நடிப்பால் ரொம்ப நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீஜா ரவி குறைவான காட்சிகளில் வந்தாலும் ரொம்ப நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் அந்த சொகுசு விடுதியில் விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகுமார், கொட்டாச்சி, வையாபுரி இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் இந்த கேஸை இருக்கிறத விட சிகரெட் ஊதுறதுலேயே கவனம் செலுத்துறாங்க. கடைசியாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கொலையாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னும் அவங்களுடைய நடிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தினுடைய இசை எல்லாமே கேட்குற ரகத்தில் இருக்குது. குறிப்பாக கான பாடல்கள் நம்மளை ஆட்டம் போட வைக்குது. இந்த படத்தினுடைய பின்ன இசை படத்துக்கு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு முடிந்த அளவுக்கு கிரைம் த்ரில்லர் காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக படம் முடிச்சிருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய நவீன்குமார் ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் கதையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. அதாவது சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த கதையை சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை, ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதையை தன்னுடைய நேர்த்தியான திரைக்கதையின் மூலமாக இயக்கியிருக்காரு நவீன்குமார். அதாவது கொலை பண்ணது யார் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்திலே தெரிந்தாலும் அந்த கொலைக்கான பின்னணியை என்ன அப்படிங்கிறத சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதலை இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோடு இணைச்சு சொல்ல வந்ததை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் சொல்லியிருக்காரு. படத்தில் சில குறைகள் இருந்தாலும் தேவையில்லாத காட்சிகளை திணிக்காம சொல்ல வந்ததை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்னதே பார்த்தீங்கன்னா நம்மளை ரசிக்க வச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த கடைசி தோட்டா நம்மளை ரசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறி தப்பலை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த மாதத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.